10th Standard Social Science History Chapter 4 The World After World War II இரண்டாம் உலகப் போருக்கு பின் உலகம். இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்ப்போம். First Roman letter, choose the correct answer. First one, which American president followed the policy of containment of communism? எந்த அமெரிக்க பிரசிடென்ட் கம்யூனிசத்தை கட்டுப்படுத்தும் கொள்கையை பின்பற்றினார்? Answer option B, Truman. Second one, when was People's Political Consultative Conference held in China? Option D answer September 1949. சீனாவில் மக்கள் அரசியல் ஆலோசனை மாநாடு எப்போது நடைபெற்றதுன்னா ஆப்ஷன் டி செப்டம்பர் 1949. Third one, the United States and European allies formed dash to resist any Soviet aggression in Europe. Answer option B, NATO. ஈரோப்லேயும் எந்த சோவியத் ஆக்கிரமிப்பை எதிர்க்க அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா நட்பு நாடுகள் டேஸை உருவாக்கின நாட்டோ. Fourth one, who became the chairman of the PLO's executive committee in 1969? 1969 PLOவோட செயற்குழு தலைவர் யார்? ஆப்ஷன் பி ஆன்சர் யாசர் அரஃபத். Fifth one, when was North and South Vietnam united? North and South Vietnam எப்போது இணைந்ததுன்னா ஆப்ஷன் பி ஆன்சர் 1976. Sixth one, when was the Warsaw Pact dissolved? வர்ஷா ஒப்பந்தம் எப்போது கலைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி 1991. Roman letter 2, fill in the blanks. First one, Das was known as the father of modern China. Answer டாக்டர் சன் யாட் சென். இதில் டாக்டர் சன் யாட் சென் நவீன சீனாவோட தந்தை என்று அழைக்கப்பட்டார். செகண்ட் ஒன், இன் 1918 த சொசைட்டி ஃபார் த ஸ்டடி ஆஃப் மேக்சிம்ஸ் வாஸ் ஃபார்ம்டு இன் டேஸ் யூனிவர்சிட்டி, பெக்கிங். 1918 த பெக்கிங் யூனிவர்சிட்டியில் மார்க்சியம் பற்றி ஆய்வுக்கான சங்கம் உருவாக்கப்பட்டது. தேர்ட் ஒன், after the death of Dr. Sun Yat-sen, the leader of the Kuomintang party was dash. Answer Chiang Kai-shek. Third one, டாக்டர் சன் யாட்-சென் இறந்த பிறகு கொம்யாண்டாங் கட்சியோட தலைவர் சியாங் காய் ஷா ஆவார். ஃபோர்த் ஒன், dash treaty is open to any Arab nation desiring peace and security in the region. ஆன்சர் த சென்ட்ரல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இதில் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை விரும்பும் எந்த ஒரு அரபு நாட்டிற்கும் என்னென்னா மத்திய ஒப்பந்தம் அமைப்பு ஒப்பந்தம் திறந்திருக்கும். த சென்ட்ரல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். தென் ஃபிஃப்த் ஒன், த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ப்ரொவைடட் ஃபார் மேண்டேட்ஸ் ஆஃப் டர்க்கிஷ் அரப் எம்பையர். இதில் வெர்சைல்ஸ் இந்த உடன்படிக்கை துருக்கிய அரபு சாம்ராஜ்யத்தில் ஆணைகளை வழங்கியது. சிக்ஸ்த் ஒன், ஜெர்மனி ஜாயின்ட் த நேட்டோ இன் 1955. ஜெர்மனி 1955 நேட்டோவில் இணைந்தது. செவன்த் ஒன், டேஸ் வாஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஈரோப். ஆன்சர் ஸ்ட்ராஸ்போர்க். ஸ்ட்ராஸ்பர்க் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த ஈரோப் கவுன்சிலுக்கு. எய்த் ஒன், டேஸ் ட்ரீட்டி இஸ் சைன்ட் ஆன் February 7, 1992 கிரியேட்டட் த யூரோப்பியன் யூனியன், த மாஸ்ட்ரிச். February 7, 1992 கையெழுத்திடப்பட்ட மாஸ்ட்ரிச் ஒப்பந்தம் தான் என்னன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தை உருவாக்கியது. தேர்ட் ரோமன் லெட்டர், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். The correct statement option C, first and the third option are correct. Second one, option B answer first and second are correct. Third one, assertion. America's Marshall's plan was for reconstruction of the war ravaged Europe. Reason, the US conceived the Marshall Plan to bring the countries in the Western Europe under its influence. Answer option C, both A and R are correct and R is the correct explanation of A.
Fourth Roman letter, match the following. Answer, first one, Dr. Sun Yat-sen, Kuomintang. Second one, Syngman, South Korea. Third one, Anwar Sadat, Egypt. Fourth one, Ho Chi Minh, North Vietnam. Fifth one, NGO Dinh Diem, South Vietnam. Fifth Roman letter, answer briefly. First one, write any three causes for the Chinese Revolution of 1911. 1911ல் இந்த சைனீஸ் ரெவல்யூஷனுக்கு ஏதேனும் 3 காரணங்கள் வந்து கேட்குறாங்க. The disintegration of the government of Manchu dynasty began with the death of the Dowager Empress in 1908. மஞ்சு வம்சத்தோட அரசாங்கத்தின் சிதைவு வந்து 1908 Dowager Empressஇன் மரணத்துடன் தொடங்கியது. Second point, the new emperor was 2 years old and the provincial governor began to assure their independence. புதிய பேரரசுக்கு 2 வயசு மற்றும் மாகாண ஆளுநர் வந்து தங்கள் சுதந்திரத்தை வந்து வலியுறுத்த தொடங்கினர். The new emperor, third point, in October 1911, the local army mutinied and revolt spread. அக்டோபர் 1911 வந்து உள்ளூர் இராணுவ கலகம் செய்தது மற்றும் வந்து கிளர்ச்சி வந்து பரவியது. Fourth point, provincial governors removed the Manchu garrisons and proclaimed their independence. மாகாண கவர்னர்கள் வந்து மஞ்சு கார்ட்ஸர்களை அகற்றி தங்கள் சுதந்திரத்தை வந்து அறிவித்தனர். Second one, write a note on Mao long march. மாவோன்னு லாங் மார்ச் குறித்து ஒரு குறிப்பை எழுத சொல்லியிருக்காங்க. பை 1933 மாவ் ஹேட் கெயின்டு ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் த சைனீஸ் கம்யூனிட்டி பார்ட்டி. 1933 வாக்கில் வந்து மாவோ சீனா கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து முழு கட்டுப்பாட்டை வந்து பெற்றார். In 1934, the communist army of about 1 lakh set out of a long march. The march has becoming legendary. 1934ல் என்ன ஆகுதுன்னா சுமார் 1 lakh மக்கள், அதாவது பேர் கொண்ட கம்யூனிஸ்ட் இராணுவம் நீண்ட மார்ச் பயணத்தை வந்து மேற்கொண்டது. அணிவகுப்பு பூரணமாக வந்து மாறிவிட்டது. The marches were continuously harassed by Kuomintang force, by local warlords and by unfriendly tribesmen of the 1 lakh who set out. Only 20,000 finally arrived in northern Shenni after crossing nearly 6,000 miles. இப்போ அணிவகுத்து வர்றாங்களே, அதில் காமிங்டாங் படைகளாலும் உள்ளூர் போர் பிரபுக்களாலும் நட்பற்ற பழங்குடியினராலும் வந்து தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டனர். புறப்பட்ட 1,00,000 பேரில் 20,000 பேர் மட்டுமே கிட்டத்தட்ட 6,000 மைல்களை கடந்து வடக்கு ஷனி அதை வந்து வந்தடைந்தாங்க. தேர்ட் கொஸ்டின், வாட் டு யூ நோ ஆஃப் பாக்தாத் பேக்ட்? பாக்தாத் ஒப்பந்தத்தை பற்றி உங்களுக்கு வந்து என்ன தெரியும்? Turkey, Iraq, Great Britain, Pakistan and Iraq signed a pact in 1955. This pact was known as Baghdad Pact. துருக்கி, ஈராக்கு வந்து கிரேட் பிரிட்டன், பாகிஸ்தான், ஈரான் இவங்கெல்லாம் சேர்ந்து 1955ல் ஒரு ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தம் தான் வந்து பாக்தாத் ஒப்பந்தம் என்று அறிவிக்கப்பட்டது. In 1958, the United States joined the organization. Thereafter, it came to be known as the Central Treaty Organization. This treaty was open to any Arab nation desiring peace and security in the region. CENTO was dissolved in 1979. இப்போ 1958ல் வந்து அமெரிக்கா வந்து இந்த அமைப்பில் வந்து இணைந்தது. அதன் பிறகு அது மத்திய ஒப்பந்த அமைப்பு என்று அறிவிக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தம் வந்து பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை விரும்பும் எந்த அரபு தேசத்துக்கும் திறந்திருக்கும். இது சென்டோ 1979ல் கலைக்கப்பட்டது. ஃபோர்த் கொஸ்டின், வாட் வாஸ் மார்ஷல் பிளான்? மார்ஷல் திட்டம்னா என்ன? The US conceived the Marshall Plan to bring the countries in the Western Europe under its influence by helping them with US finance. இப்போ வந்து மேற்கு ஐரோப்பாவில் உள்ள நாடுகளுக்கு அமெரிக்கா நிதியுதவி அளித்து தனது செல்வாக்கின் கீழ் கொண்டு வர மார்ஷல் திட்டத்தை வந்து அமெரிக்கா வந்து உருவாக்கியது. மார்ஷல் பிளான் ஷாப் டு ஹெல்ப் த கண்ட்ரீஸ் ஆஃப் யூரோப் வித் அமெரிக்கன் டாலர்ஸ் டு ஃபெசிலிட்டேட் தேர் இயர்லி
recovery from the destruction caused by the Second World War. மார்ஷல் திட்டம் வந்து ஐரோப்பிய நாடுகள் 2ஆம் உலகப் போரினால் வந்து ஏற்பட்ட அழிவிலிருந்து சீக்கிரம் மீண்டு வருவதற்கு அமெரிக்க டாலர்களை உதவி செய்ய முயன்றது. 16 nations have been benefited by this scheme. இந்த திட்டத்தினால 16 நாடுகள் வந்து பயனடைந்தாங்க. These nations have received help to the tune of $13 billion. இந்த நாடுகள் வந்து $13 billion அளவுக்கு உதவி பெற்றுள்ளனர். 5th question, write a note on third world countries. 3ஆம் உலக நாடுகள் பற்றி குறிப்பு எழுதணும். The first world, the capitalist countries led by the US. முதல் உலகம் வந்து அமெரிக்க தலைமையிலான முதலாளித்துவ நாடுகள். Second world, the communist countries led by the Soviet Union. இப்போ 2வது உலகம் வந்து சோவியத் யூனியன் தலைமையிலான கம்யூனிஸ்ட் நாடுகள். தேர்ட் வேர்ல்டு, த கண்ட்ரீஸ் அவுட் சைட் தீஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு அண்ட் செகண்ட் வேர்ல்டு. 3ஆம் உலகம் வந்து இந்த முதல் உலகம் மற்றும் 2ஆம் உலகத்திற்கு வெளியே உள்ள நாடுகள். 6th question, how was the Cuban Missile Crisis diffused? இதில் வந்து கியூபா ஏவுகணை நெருக்கடி வந்து எவ்வாறு செயலிழக்கப்பட்டது? In April 1961, an army of Cuban exiles landed on the island of Bay of Pigs. The US bombed Cuban airfield with the object of overthrowing Castro regime. US warships surrounded Cuba. ஏப்ரல் 1961ல் கியூபா நாடு கடத்தப்பட்டவர்கள இராணுவம் பே ஆஃப் பிக்ஸ் தீவில் வந்து தரையிறங்கியது. இப்போ வந்து காஸ்ட்ரோவின் ஆட்சியை கவிழ்க்கும் நோக்கத்துடன் கியூபாவில் விமான தளங்கள் மீது அமெரிக்கா குண்டு வீசி தாக்கியது. அமெரிக்க போர்க்கப்பல் கியூபாவை சுற்றி வளைத்தன. Second point, the Kennedy government received intelligence that the USSR was secretly installing nuclear missile in Cuba. Finally, the Soviet President Khrushchev agreed to withdraw the missiles and thus the missile crisis was diffused. சோவியத் ஒன்றியம் வந்து கியூபாவில் அணு ஆயுத ஏவுகணைகளை வந்து ரகசியமாக நிறுவி வருவதற்கு கென்னடி அரசுக்கு வந்து உளவுத்துறை வந்து கிடைத்தது. இறுதியாக வந்து சோவியத்தோட ஜனாதிபதி குரூஷோவ் வந்து ஏவுகணைகளை வந்து திரும்ப பெற ஒப்புக்கொண்டார். இதனால் வந்து ஏவுகணை நெருக்கடி வந்து தணிக்கப்பட்டது. 6th Roman letter, answer in detail. First question, estimate the role of Mao Zedong in making China a communist country. சீனாவை வந்து கம்யூனிஸ்ட் நாடாக மாற்றியதில் வந்து இந்த மாட்டாங் இருக்காங்க இல்லையா, அவளோட பங்கு வந்து மதிப்பிட சொல்கிறாங்க. ஆஃப்டர் த டெத் ஆஃப் சன் யாட்-சென், த லீடர் ஆஃப் த குமான்டாங் வாஸ் சியாங் காய் ஷேக். சன் யாட்-சென் இறந்த பிறகு கொம்யாட்கின் தலைவர் வந்து சியாங் காய் ஷேக் ஆவார். த கம்யூனிஸ்ட் பார்ட்டி வாஸ் அண்டர் மாவோ டங் அண்ட் சோ யூ லாய். த கம்யூனிஸ்ட் கட்சியோட மாவோ ஷெதுங் மற்றும் ஷவ் அண்ட் லையின் கீழ் வந்து இருந்தது. த மாவ் அஸ் ஆர்கனைசர் ஆஃப் பெஷன்ஸ், இப்போ வந்து விவசாயிகளோட அமைப்பாளராக மாவோ அண்டர்ஸ்டுட் த குமான்டாங் grip on the towns was very strong, so he concentrated his energies on organizing peasantry. நகரங்களில் வந்து குமான்டாங் பிடி மிகவும் வந்து வலுவானது என்பதை மாவை புரிந்து கொண்டார். எனவே அவர் வந்து விவசாயிகளை ஒழுங்கு அமைப்பதில் வந்து தனது ஆற்றலை குவித்தார். When the relationship between Kuomintang and the Communist Party broke, a few hundred communists led by Mao retreated into the wild mountains. இப்போ குமான்டாங்க்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இடையிலான உறவு வந்து முறைந்த போது மாவை வந்து தலைமையினால் சில 100 கம்யூனிஸ்ட் வந்து காட்டு மலைகளுக்குள்ளே வந்து பின்வாங்கினர். There they stayed for 7 years. The Kuomintang could not enter the mountain. அங்கே 7 வருடங்கள் வந்து அங்கே தங்கினாங்க. அப்போ வந்து குமான்டாங் மலைக்குள்ளே வந்து நுழைய முடியல. The campaign assigned the communist was the distracted as Chiang Kai-shek had to deal with the constant threat from Japan and also attack from the warlords. ஷியாங்காய் வந்து ஜப்பானில் வந்து தொடர்ச்சியான அச்சுறுத்தல் மற்றும் போர் பிரபுக்களின் தாக்குதலை வந்து சமாளிக்க வேண்டியிருந்ததுனால கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான பிரச்சாரம் திசை திருப்பப்பட்டது. லாங் மார்ச், Chiang Kai-shek circled around the communists.
சியாங் கைல் ஷெக் வந்து கம்யூனிஸ்டுகளை வந்து சுற்றி வட்டமிட்டார். தென் மாவோ வாண்டட் டு மூவ் அவுட் ஆஃப் ஹனன். மாவோ வந்து ஹனன்லேருந்து வெளியேற வந்து விரும்பினார். In 1934, the Communist Army of about 1 lakh set out on the long march. In 1935, Mao reached northern Chennai after crossing 6,000 miles, only with 20,000 members. In 1934ல சுமார் 1 lakh பேர் கொண்ட கம்யூனிஸ்ட் இராணுவம் வந்து நீண்ட அணிவகுப்பை வந்து மேற்கொண்டது. அப்போ 1935ல் மாவே வந்து 20,000 உறுப்பினர்களோட 6,000 மைல்களை கடந்து வடக்கு ஷெனியில் வந்து அடைந்தனர். By 1937, Mao had become the leader of over 10 million people of China. 1937ல் அந்த நேரத்தில் மாவோ சீனாவில் 10 மில்லியனுக்கு அதிகமான மக்களுக்கு தலைவரானார். With the surrender of the Japanese, both the Kuomintang and the communists tried to capture power. ஜப்பானியர்ஸ் வந்து சரணடைந்தவுடன் குமாங்டாங் மற்றும் கம்யூனிஸ்ட் இருவரும் அதிகாரத்தை கைப்பற்ற முயன்றனர். In this race, குமாங்டாங் was successful. இந்த ரேஸில் குமாங்டாங் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிட்டாரு. With the support of the USA, the whole administration fell into hands of குமாங்டாங். அமெரிக்காவோட ஆதரவுடன் முழு நிர்வாகமும் குமாங்டாங் கையில் வந்து விழுந்தது. The role of மாவ்சாங்கோட ரோல் வந்து மாவ் வாஸ் கீன் ஆன் அப்டைனிங் த சப்போர்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ். நடுத்தர வர்க்கத்தோட ஆதரவை வந்து பெறுவதில் மாவோ வந்து ஆர்வமாக இருந்தார். He declared that was communist wanted was the ruler of the people and not the dictatorship. கம்யூனிஸ்டுகள் வந்து விரும்புவது மக்களின் ஆட்சியை தவிர சர்வாதிகாரத்தை அல்ல என்று அறிவித்தார். நேஷனல் பீப்புள் காங்கிரஸ், தேசிய மக்கள் காங்கிரஸ். In September 1949, 650 delegates from the Communist Party met and elected the Central Governing Council with Mao as chairman. செப்டம்பர் 1949ல் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த 650 பிரதிநிதிகள் கூடி மாவோவை வந்து தலைவராக கொண்ட மத்திய ஆட்சிக்குழுவை வந்து தேர்ந்தெடுத்தனர். The People's Republic of China was established under the leadership of Mao Zedong. சீன மக்கள் குடியரசு மாவோ ட்சே-டங் தலைமையில் நிறுவப்பட்டது. செகண்ட் கொஸ்டின், நரேட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் யூரோப் இன்டு எ யூரோப்பியன் யூனியன். யூரோப்போட கவுன்சில் வந்து யூரோப் ஒன்றியமாக மாற்றப்பட்ட வரலாற்றை வந்து விவரிக்கணும். One of the momentous decisions taken in the post-War II era was to integrate the states of Western Europe. In doing so, the Europeans wanted. ரெண்டாம் போருக்கு பிந்தைய காலத்தில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகளில் ஒன்று மேற்கு ஐரோப்பாவின் மாநிலங்களை ஒருங்கிணைப்பது. இவ்வாறு செய்ய ஐரோப்பியர்கள் வந்து விரும்பினர். First point, to prevent further European wars by ending the rivalry between France and Germany. பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி இடையேயான போட்டியை முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலம் மேலும் ஐரோப்பிய போர்களை வந்து தடுக்க. செகண்ட் பாயிண்ட், டு கிரியேட் எ யுனைடெட் யூரோப் டு ரெசிஸ்ட் எனி த்ரெட் ஃப்ரம் சோவியத் ரஷ்யா. சோவியத் ரஷ்யாவோட எந்த அச்சுறுத்தலையும் எதிர்க்கும் வகையில் ஐக்கிய ஐரோப்பாவை வந்து உருவாக்குதல். டு ஃபார்ம் எ தேர்ட் ஃபோர் இன் தி வேர்ல்டு டு கவுண்டர் பேலன்ஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி யூஎஸ் அண்ட் யூஎஸ்எஸ்ஆர். இதில் வந்து மூன்றாவது முன்னணியை உருவாக்குதல் உலகின் எதிர்கொள்ள அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியத்தோட வலிமையை வந்து சமநிலைப்படுத்துதல். டு மேக் ஃபுல் யூஸ் ஆஃப் த எக்கனாமிக் அண்ட் மிலிட்ரி ரிசோர்ஸ் ஆஃப் யூரோப் பை ஆர்கனைசிங் தேம் ஆன் எ கான்டினென்டல் ஸ்கேல். ஐரோப்பாவோட பொருளாதார மற்றும் இராணுவ வளங்களை ஒரு கண்ட அளவில் வந்து ஒழுங்கமைப்பதன் மூலம் அவற்றை வந்து முழுமையாக பயன்படுத்துதல். First point, Council of Europe. யூரோப்போட கவுன்சில் in May 1949, 10 countries met in London and signed to form a Council of Europe. The Council of Europe was established with its headquarters at Strasbourg. Now, May 1949ல் 10 நாடுகள் வந்து லண்டனில் கூடி ஐரோப்பா கவுன்சிலை அமைக்கணும்னு வந்து கையெழுத்திடுறாங்க. ஐரோப்பா கவுன்சில் அதன் தலைமையகத்தை ஸ்ட்ராஸ்பர்கில் கொண்டு நிறுவப்பட்டது. தென் செகண்ட் பாயிண்ட், யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி. ஐரோப்பாவோட நிலக்கரி மற்றும் எஃகு சமூகம். த யூரோப்பியன் டிஃபென்ஸ் கம்யூனிட்டி EDC அண்ட் த யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி ECSC were established.
ஐரோப்பாவோட பாதுகாப்பு சமூகம் மற்றும் ஐரோப்பாவோட நிலக்கரி மற்றும் எஃகு சமூகம் வந்து நிறுவப்பட்டது. தேர்ட் பாயிண்ட், யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி, யூரோப்பியோட கவுன்சில். த six countries belonging to ECSC signed the Treaty of Rome and established the European Economic Community or the European Common Market. இப்போ யூரோப்போட பொருளாதார சமூகம் ECSC 6 countries வந்து அதில் என்ன பண்ணுறாங்க, 6 நாடுகள் வந்து அந்த ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போடுறாங்க. அப்போ ஐரோப்பா பொருளாதார சமூகத்தை நிறுவுறது அல்லது ஐரோப்பாவோட பொது சந்தை. Its headquarters was at Brussels. It eliminated barriers to the movement of goods, services and capital. இதன் தலைமையகம் வந்து பிரான்சிஸில் இருந்து இது சரக்குகள், சேவை மற்றும் மூலதனத்தின் இயக்கத்தினுக்காக தடைகளை நீக்கியது. A common agricultural policy and a common external trade policy were evolved. ஒரு பொதுவான விவசாய கொள்கையும் ஒரு பொதுவான வெளி வர்த்தக கொள்கையும் வந்து உருவாக்கப்பட்டன. Fourth point, Single European Act. The Single European Act came into force on July 1st, 1987, which member was given multiple votes depending on the population. ஒரே ஐரோப்பிய சட்டம் வந்து ஜூலை 1989 ஜூலை 1st 1987 வந்து இது நடைமுறைக்கு வந்தது. ஒவ்வொரு உறுப்பினர் மக்களும் வந்து தொகையை பொறுத்து வந்து பல வாக்குகள் வந்து வழங்கப்பட்டன. ஃபிஃப்த் வந்து யூரோப்பியன் யூனியன். The Maastricht Treaty was signed on February 7, 1992. It created the European Union. Today, the European Union has 28 member countries. இதில் மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தம் வந்து February 7, 1992 வந்து கையெழுத்தானது. இது வந்து யூரோப்பியன் ஒன்றியத்தை வந்து உருவாக்கியது. இன்று யூரோப்பியன் ஒன்றியத்தில் 28 உறுப்பு நாடுகள் வந்து இருக்கின்றன.